ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்ட ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்ட கொள்ளை நாட்களில் கடத்தி செல்லப்பட்ட ஜாதிவாதி காணாமல் போன பிள்ளைகளோட படத்தையே மறைத்து கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடைய நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த படத்தை திட்டமிட்டு மறைக்கிறார் என்று சொன்னால் இந்த இலங்கை அரச நிர்வாகத்தில் எப்படி தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான விசாரணை நடக்கும்? எல்லாமே திட்டமிட்டு மூடி மறைப்பதற்கான செயற்பாடு தான் இங்கே இடம்பெறுது. OMBயும் திட்டமிட்டு காலந்தாழ்த்துவதற்கான நடவடிக்கை, மனித உரிமை ஆணைக்குழு அப்படி, போலீஸ் திணைக்களம் அதை விட அரசாங்கத்தினுடைய ஊதுகுழலும் எல்லாமே மூடி மறைப்பு செய்தது. எல்லாரும் சேர்ந்துதான் தமிழ் மக்களை படுகொலை செய்தவர்கள். அரசாங்கம் சொல்லுது ராணுவத்துக்கு எதிராக தான் விசாரணை செய்ய மாட்டேன் என்று. இன்றைக்கு இதுல போலீசார் மறைச்சு கொண்டு நிக்கிறோம் என்ற இந்த படங்களை ஒரு காட்சிப்படுத்த முடியாத அளவுக்கு மறைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலையை பாருங்க. இது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடா? நாங்கள் கேட்கிறோம். ஒரு காணாமல் போன பிள்ளைகளுடைய படத்தை காட்சிப்படுத்துவதற்கு முடியாது, போராடுவதற்கு அப்படி வந்து இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த படத்தை மறைச்சு கொண்டு நிற்கிறது. அப்படி அரசாங்கம் சொல்லி இருக்குது. அனில்குமார் திசாநாயக்க போராடுகின்ற மக்களுக்கு இதா செய்கின்ற நடவடிக்கை ஜிஎஸ்பி பிளஸை நிறுத்து. கொடுக்காதே ஜிஎஸ்பி பிளஸை கொடுக்காதே ஜிஎஸ்பி பிளஸை கொடுக்காதே ஜிஎஸ்பி பிளஸை கொடுக்காதே ஜிஎஸ்பி பிளஸை கொடுக்காதே. சர்வதேச விசாரணை வேண்டும். சர்வதேச விசாரணை வேண்டும். உள்ளக விசாரணை போலியானது. உள்ளக விசாரணை வேண்டாம். உள்ளக விசாரணை வேண்டாம். உள்ளக விசாரணை சர்வதேச விசாரணை இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, நாடுகளாக்கப்பட்டவருக்கு சர்வதேச விசாரணை எங்கட பிள்ளைகளை தேர்றதுக்கு நீங்க உரிமை வழங்குறீங்க இல்ல, மிரட்டுறீங்க. நீதி ஒருத்தவங்களுக்கு அட்டாத மாதிரி நீதி ஒருத்தர் மிரட்ட வேண்டாம். பயம் இல்ல. பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைக்கும் வர்றீங்க. இது பார்க்கணும். அங்கிருந்து வாராங்க பார்க்க விடுவோம். அங்கிருந்து வாராங்க பார்க்க விடுவோம். இப்ப சொல்றோம், நீங்க இதை பார்க்க விடாட்டி நாங்க ரோட்ல கிடப்போம். அவங்க வர இதை பார்க்க விடாட்டி மரபிகள் ரோட்ல கிடப்போம். இப்ப சொல்றோம், சாவுக்கு பயம் இல்ல, போலீஸ் பரண்டுக்கிறாங்க பயம் இல்ல. விரட்டாதோ வீடியோ எடுத்து பணம் எடுத்து விரட்டாதோ சொல்லுங்க. சந்தாதியா கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எங்களை வெறுட்டாதீங்க. சரியா? வெறுட்டி எங்களை அடக்குறீங்க. நீதி வேண்டாம். பொம்பளைகள் அந்த குழந்தைகள் பாலன் சிசுக்களை கூட நிறுத்தி வைக்க மாட்டேன் தாட்டுக்கிறீங்க. நிறுத்தி வைக்க மாட்டேன். இங்க எங்களை தடுக்க வர வேண்டும். நாங்க நிற்போம், நாங்க கலைப்போம். எங்கட இடம். சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம். நாங்க எலும்பு போட்டு 453 எலும்பு கூட வந்தது. இந்த எலும்பு கோடு ராணுவத்தை பிடிச்ச யாழ்ப்பாணத்தை பிடிச்ச நீங்க தானே. சிவில் நிர்வாகம் நடந்தது. உங்களோட சிவில் நிர்வாகத்தை பார்க்க தெரிய இல்லையா? உங்களோட
ஒரு சிவில் நிர்வாகம் அப்படி நடந்திருக்காங்க. 453 எலும்பு குடி நடித்துல வரப்போக தெரியா நாங்க புள்ளாலே புடிச்சு வெளியில கொடுத்து போட ரோட்ல நிக்காட்டி இருக்காம அக்கா ராணுவத்தை நம்பித்தானே மக்கள் இருந்தவங்க. கடைசியா புதவுலிங்க தாங்க மிச்சம். 453க்கும் எங்க பதில் சொல்ல போறீங்க? ஏற்பட்டதுதான் அந்த அவசரம் சொல்லப்பட்டது. இதுக்கு ஒரு முடிவில்லை, இதுக்கு ஒரு நீதி இல்ல. இது சர்வதேசத்துக்கு போகணும். சர்வதேச நீதியை தவிர இங்க ஒரு நீதியும் இல்ல. கொஞ்சத்தை நீதியா இல்ல. சர்வதேசம் வேணும். வேண்டும் 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 கொடுமை யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்டவர்கள் என்று கொடுமை யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்டவர்கள் வேண்டும் வேண்டும் வேண்டும்